ரவிகே சார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரவிகே சந்திரன் சார் ஆயுத எழுத்து பண்ணாங்க, கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தக் லைஃப் தான். ஸோ இதுக்கு இடையில நீங்கள் வந்து ரவிவர்மன் சார் கூட ஒர்க் பண்ணீங்க, சந்தோஷ் சிவன் சாரோட ஒர்க் பண்ணீங்க. ஸோ இதுக்கு ரவிகே சார் தான் நம்ம எனக்கு இவங்களுக்குள்ள இது நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்னா எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே சார். இவங்களேருந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்து ரவி கூட ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒர்க் பண்றோம்னு தோணவே இல்லை. ஓகே சார். நாங்கள் என்னோட 2வது படம்னு நினைக்கிறேன், உணர்வுன்னு மலையாள படம். அது ரவியோட பிரதர் பண்ணார், ரவி ராமச்சந்திர பாபுன்னு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன். ஓகே சார். அமேசிங் கேமராமேன். அதுல வந்து ரவி அசிஸ்டண்டா இருந்தார். ஓ. ஸோ எனக்கு அப்பலேருந்து தெரியும். அப்பலேருந்து வந்து அவர் சினிமா மேல ஒரு பேஷன், ஏதாவது அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிகல் இருந்தா வந்து கொடுப்பாரு. படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருஷமா வந்து மீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதே இன்னும் மாறல அவருக்கு, இன்னும் அதே எந்தூசியாசம். ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஜெனுவினா பண்ணணுங்கிறது, ஃப்ளாஷியா இல்லாம கதையோட ஒட்டி இருக்கணுங்கிறது, அது வந்து கம்ப்ளீட்டா டெலிவர் பண்ணிருக்காரு. படத்துக்கு என்ன வேணுமோ அந்த கலர் மாறாம, அதே சமயம் வந்து ரொம்ப ரவிகே ஸ்டாண்டர்ட் இருக்க மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. சூப்பர் சார்.